இப்போ எறா செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா எறா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. அதில் கொஞ்சம் மிளகாப் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சோள மாவு, இது வரைக்கும் நல்லா பெசரிக்கிறோம். நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்து ஆயில் வச்சு ஆப்ஷன் தான் முட்டை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை பெசரினதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். முட்டையில் வெள்ளைக்கருவு மட்டுமும் ஊற்றிக்கலாம், தேவைப்பட்டால் மஞ்சளும் ஊற்றிக்கலாம். மஞ்சளும் ஊற்றினா அப்படியே நீங்கள் பஜ்ஜி மாதிரி பொசுன்னு அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு அப்படி அப்படியே எடுத்துடலாம். மஞ்சளும் ஊற்றினா அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு புசுன்னு வரும், அப்படியே எடுத்துருங்க. நல்லா அடித்து கலந்துக்குவோம். நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்துடுச்சா? இப்போ நம்ம ஸ்பூனில் ஒரு எறாவோடு அப்படி இப்படி ஒரு எறா அப்படி இப்படி எறாவோட ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றினோம்னா அப்படி எடுத்து ஊற்றும்போது பஜ்ஜி மாதிரி பொங்கும். நம்ம ஒன்று ஒன்றாவும் போட்டு எடுக்கலாம். அப்படியே எடுத்து எறா ஒரு 2-3 எறாவோடு அந்த முட்டையோடு சேர்த்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே பஜ்ஜி மாதிரி வந்துடும். அப்படியே திருப்பிட்டு அப்படியே எடுத்துடலாம். நான் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பார்த்தேன். நீங்கள் வேணும்னா இப்படியும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா பொசன்னு பஜ்ஜி மாதிரி வரும். இப்போ வெந்துடுச்சு. நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு இது அப்படியே குண்டாக இருக்குது, அப்படியே திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இல்லை உடச்சி நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணணுன்னா அதை உடச்சி விடணும். நம்மளுக்கு அப்படியே தேவைன்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம உடச்சி ஃப்ரை மாதிரி பண்ணலான்னா கொஞ்சம் குத்தி விடணும். அப்படி குத்தி விட்டு நல்லா முருவலாக ஆகிற வரைக்கும். நீங்கள் இதில் தான் கடாயில் எண்ணெய் ஊற்றி தான் போடணுன்றது இல்லை. ஆயில் கம்மியாக தேவைப்படுறவங்களுக்கு தோசைக்கல் வச்சு கூட அதில் ஊற்றி லைட்டாக சுற்றி நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கூட எடுத்துக்கலாம். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. எண்ணெய் அதிகமாக சாப்பிடாதவங்க தோசைக்கல்லில் போட்டு அப்படியே இது பண்ணிக்கங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, ஆயில் கொஞ்சம் அதிகமாக நல்லா சாப்பிட்றவங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்க. சூப்பராக எறா ஃப்ரை ரெடி. செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். மிச்சமே இருக்காது, எல்லாம் சாப்பிட்ருவோங்க.